மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி, திருப்பள்ளி எழுச்சி போற்றி, திருவாசகம் போற்றி, சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி, திருக்கயிலாய பரம்பரை போற்றி, திருவாசகம் திருப்பள்ளி எழுச்சி 9வது மந்திரம். தண்டபாணி தேசிகரையா அவருடைய உரை. பொருள் எழுதலாம். விண்ணகத்தேவரும் என்று தொடங்குகிற மந்திரம். விழுப்பொருள், மேலான பொருள். விண்ணகத்தேவர் திருமால், பிரம்மன், இந்திரன் முதலியோர். திருமால், பிரம்மன், இந்திரன் முதலியோர். நன்னவும் மாட்டா. நன்னவும் மாட்டான்னா அடைய முடியாத, அணுக முடியாதன்னு அர்த்தம். திருமால் முதலிய தேவர்கள் மண்ணில் தான் இருக்குண்ணா. சரி, திருமால் முதலிய தேவர்கள் சகல வர்க்க ஆன்மாக்கள். அவர்களுடைய அறிவு சிற்றறிவு. சிற்றறிவு என்பது உணர்த்த உணரும் அறிவு. எனவே அறிய முடியாத பொருளே என்றார். அறிய முடியாத பொருளே என்றார். மக்கள் மீது வைத்த கருணையினால் மாயையும் கடந்த இறைவன் பிரகிருதி மாயா புவனம் என்று சொல்லக்கூடிய 24 தத்துவமுடைய இந்த பூமியில் திருமேனி தாங்கி குருவாக வந்தார். இறைவன் குருவாக வந்து பேரும் ஊரும் உடையவனாகிறான். பண்டாரசாத்திரத்தில் ஒரு இடத்துல அந்த ஆராய்ச்சி பண்ணுறாங்க. பண்டாரசாத்திரத்தில் ஒரு இடத்துல குரு வந்து மானிடனாக வந்து தனக்கு ஒரு பெயர், தனக்கு ஒரு உண்டி உறக்கம் இதெல்லாம் உடையவனாகிறான். நம்மை போல உறங்குகிறான், நம்மளை போல சாப்பிடுகிறான். யாராக வந்து? குருவாது. அது பண்டாரசாத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி உமாபதி சிவன் சொல்கிறார். எந்த நூலில்? உமாபதி சிவன் சொல்கிறார். போற்றி பக்கரோட இல்லை நெஞ்சு விடுது. உமாபதி சிவன் சொல்கிறாரு. இருவாய் இருபக்கத்தில் சொல்கிறாங்க. 3 இடம் குறிச்சிக்கிடுங்க. பண்டாரசாத்திர உரையில் இருக்குது நான் சொல்கிற செய்தி. இறைவன் உண்டி உறக்கம் பெயர் ஊர் உடையவனாக வந்தால் குரு. இந்த செய்தி பண்டாரசாத்திரத்தில் இருக்குது. உமாபதி சிவன் சொல்கிறாரு. இருபாய் இருபத்தில் இருக்குது. அந்த 3ஐயுமே அதில் பிரமாணமாக கொடுத்துருக்காங்க. இதில் என்ன செய்தின்னா, பேரும் உண்டியும் உறக்கமும் வரும்போதே அது உடம்புக்குரியதாகி விடுகிறது. உடம்புக்குரியதாகி விடுகிறது. அப்போ இறைவன் நமக்காக என்ன எடுக்கிறாரு? உடம்பு எடுக்கிறார். இறைவன் நமக்காக உடம்பு எடுக்கிறார். நம்ம உடம்புக்கும் இறைவன் உடம்புக்கும் என்ன வேறுபாடு? நம்ம உடம்பு மாயையினால் ஆனது. வேறு நம்ம உடம்பு நம்ம விருப்பத்தில் எடுத்ததில்லை. இறைவன் உடம்பு பரதந்திரம் சொல்கிறாங்கல்ல. நம்ம உடம்பு பரதந்திரம்னா இறைவன் முடிவு செய்வது. இறைவனுக்கு உடம்பு யாரை தான் முடிவு செய்கிறார்? அது அந்த செய்தி ரொம்ப முக்கியம். அது சித்தியாரில் இந்த ஆராய்ச்சி நடக்குது. 56வது மந்திரத்துக்கு பிறகு நடக்குது இந்த ஆராய்ச்சி. சித்தியாரில் 50-60 ஒட்டி நடக்குது. அதாவது இறைவனுடைய உடம்பு சித்தர்கள் உடம்பு மாதிரின்னு சொல்லலாமா? அப்படின்னா சித்தர் உடம்பு யாருடைய கருணையில் தான் வருது. ஆனால் இறைவனுக்கு அப்படி இல்லை. இறைவனுக்கு உடம்பு யாரே எடுத்துக்கிறார்? இறைவனே எடுத்துக்கிறாரு. நம்ம உடம்பு எதனால் ஆனது? மாயையால் ஆனது. எனவே குரு மானிடனாக வந்தாலும்
என்ன திருமேனி கிடையாது, மாயா திருமேனி கிடையாது, என்ன திருமேனி தான், அருள் திருமேனி தான் என்று புரிந்து கொள்ளணும். அவ்வாறு குருவாக வந்து உனக்கு பணி செய்யும் எங்களை கருணையினால் வாழச் செய்தாய். அந்த மந்திரத்தை படித்து பாருங்கள். விண்ணகத்தேவரும் நன்னவு மாட்டா விழுப்பொருளே உன தொழும்படியோங்கள். தொழும்படியோங்கள்னா பணி செய்கிறவர்னு அர்த்தம். மண்ணகத்தே இருந்து வாழச் செய்தானே, நீ என்ன செய்தாய், மண்ணகத்தில் வந்து வாழச் செய்தாய். இந்த வாழச் செய்தாய் என்பதை உண்மை விளக்கத்தை அடிப்படையில் விரிக்கிறதா இருந்தால், வாழ்ந்தேன் அருட்கடலே. எப்போ சொன்னார் வாழ்ந்தேன் அருட்கடலேன்னு? கடைசிங்கிறது தெரியும், சித்தாந்தத்தோடு பேசுங்க. எப்போ சொன்னார்? தன்னுடைய வினாக்களுக்கெல்லாம் விடை கிடைத்த பிறகு சொன்னார். தனக்கு முத்தி என்பது அனுபவமான பிறகு சொன்னார். குரு தன்னை ஜீவன் முக்தன் ஆக்கிய பிறகு சொன்னார். குரு தன்னை ஜீவன் முக்தன் ஆக்கிய பிறகு சொன்னார். எனவே குரு வந்தாலே நம்ம யாராகிறோம்? ஜீவன் முக்தன் ஆகிறோம். அதுதான் இறைவன் வருகிறார். வாழ்ந்தேன் அருட்கடலே வற்றா பவக்கடலில் வீழ்ந்தே அலையாமல் சொல்கிறார்ல, அந்த பிறவாமை தான் வாழ்தல். மரணமில்லா வாழ்வுக்கு நான் சென்றேன், நீங்கள் என்னை வந்து குருவாக வந்து ஆட்கொண்டதனால் என்று சொல்லுகிறார். எனவே குருவின் வருகை என்பதை நாம் எதா எடுத்துக்கொள்ளணும்? ஜீவன் முக்தர் நிலையை வழங்குதல், பிறவாமையை வழங்குதல் என்று புரிந்து கொள்ளணும். கொஞ்சம் விரித்து இதில் திருப்பெருந்துறையாய் என்று சொன்னது இறைவன் லிங்கமாக இருக்கிறது. ஒரே மந்திரத்தில் குருவாகவும் பார்க்குறாரு, லிங்கமாகவும் பார்க்கிறார். களிப்பு என்பது பொறிப்புலன்களால் வருகிற இன்பம். இறைவன் திருமேனியை காணும்போது, குருவாகவோ சிவமாகவோ காணும்போது ஒரு களிப்பு ஏற்படும். இப்போ நாங்கள் ஈரோடு போயிருக்கும்போது தொண்டீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த கோயிலை நான் அப்படி அனுபவிச்சதே கிடையாது. அந்த கொடிமரமெல்லாம் இவ்வளோ அழகாக நான் பார்த்ததே கிடையாது. அந்த கோயில் கோபுரம் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன் தெரியுமா, கவனிச்சிங்களா? ஆமாம், அப்படியே எனக்கு அந்த பக்கத்தில் பெருமாள் கோயில் கோபுரம், அம்பாள் சந்நிதி கோபுரம், பிறகு அப்படியே வந்தால் திருமேனிகள், அதெல்லாம் நமக்கு அந்த எதில் நிற்குது, கண்ணில் நிற்குது. அதான் நவலிங்கம், அதெல்லாம் நம்ம ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய திருமேனிகள். அதைத்தான் திருமேனி நம்ம அது லிங்கமாக இருக்கலாம் அல்லது குருவாக இருக்கலாம். கண்ணகத்தே நின்று கழிதருதேனே என்றார். இதனை திருமூலர் தெளிவு குருவின் திருமேனி காண்டல்னார். அந்த 5 பேர் அறிவும் கண்களே கொலை என்று சுந்தரர் சொன்னதும் இந்த இடம்தான். மனித பிறவியும் வேண்டுவதே என்று அப்பர் சொன்னதும் இந்த இடம்தான். அப்பர் தன்னுடைய தேவாரத்தில் உன்னை பார்க்காமல் இந்த பீழை உடைய கண்ணை கொண்டு நான் எதை பார்க்க போகிறேன்னு ஒரு இடத்துல பாடுறார். ஒரு பதிகம் முழுவதும் பாடுறார். உன்னை பார்க்காமல் இந்த கண்ணை கொண்டு நான் வேறு எதை பார்க்க போகிறேங்கிறார். தேனே அமுதே கரும்பே என்று வர்ணிக்கிறார். ஞானிக்கு தேனாகவும் தேவர்க்கு அமுதமாகவும் எங்களுக்கு கரும்பாகவும் இருக்கிறார். எவ்வளோ அழகாக பிரிச்சிருக்கிறார் பாருங்கள். ஞானிக்கு தேனாக நிற்கிறான், தேவர்களுக்கு அமுதமாக இருக்கிறான். தேவர்கள்ட்ட போய் அந்த பேரின்பத்தை பற்றி பேச முடியாது. அவங்களுக்கு இதை சாப்பிடணும், நிறைய நாள் உயிரோடு இருக்கணும். அவர்களுக்கு அதுதான். நீங்கள் கோயில்லையும் டிக்கெட் கொடுக்குறோம், தியேட்டர்லேயும் டிக்கெட் கொடுக்குறோம். ரெண்டுமே டிக்கெட்டு தான். வாங்கிக்கன்னா ரஜினி ரசிகர் வாங்குவானா? அவனுக்கு எங்கே உள்ள டிக்கெட்டு தான் தேவை. ஆமாம், அதே மாதிரி தான் தேவர்கள். அவங்களுக்கு தேவை அமுதம். அதே போல் எங்களுக்கெல்லாம் கரும்பாக இருக்கிறாயினார். ஏன்னா தேவர்கள் அமுதம் நம்ம பார்த்ததில்ல, அது அவங்க விஷயம்.
கரும்பு நம்ம பார்க்குறது, அதனால் கரும்புன்னார். சரியா? அது எப்படி இந்த மாதத்தோடையும் ஒட்டி வருது பாருங்கள். மாணிக்கவாசருடைய படைப்பில் கரும்பாகவும் சொன்னார். இதில் எண் என்ற சொல் எண்ணத்தை குறித்தது. உலகு என்று சொல் உடலை குறித்தது. உலகுக்கு உயிரானா என்பது உடலுக்கு உயிராயினா என்று பொருள் எடுக்கணும். வா, மெதுவாக பார்த்து வா. முடிவுரை இவ்வாறு அனுபவிக்கப்படுகின்ற இறைவனே நாங்கள் மறைப்பிலிருந்து நீங்கி சுத்தம் பெறுவதற்கு பள்ளி எழுந்தருள் என்று வேண்டுகிறார். அதான் திரோதான சுத்தி. அம்மா கூப்பிட்றாங்க, கையில் அம்மா கூப்பிட்றாங்க. மறைப்பிலிருந்து நீங்கி சுத்தம் பெறுவதற்கு அருள வேண்டும்னு சொன்னார். அதான் திரோதான சுத்தி. இப்போ நம்ம படிக்கும்போது ஒரு சாஸ்திர பிரமாணத்தை சரியாக எடுக்காமல் விட்டுட்டோம். அதை கொடுக்குறேன், குறிச்சிக்கிடுங்க. அதில் அப்படி கண்டினியூவாக குறிச்சிக்கிடுங்க. தேவாரம் படிக்கும்போது, அதாவது உண்மை விளக்கத்தில் 44வது மந்திரம், அஞ்செழுத்தே ஆகமமும் அண்ணல் அருமறையும் அஞ்செழுத்தே ஆதி புராணம் அனைத்தும் அஞ்செழுத்தே ஆனந்த தாண்டவமும் ஆறாறு கப்பாலாம் மோனந்த மாமுத்தியும். இதில் தேவாரம் எதில் சேரும்? தேவாரத்தில் ஆகமத்திலையும் சேர்க்கலாம், வேதத்திலையும் சேர்க்கலாம். அப்போ தேவாரத்தை சொல்லுதல் என்பது எதை சொல்லுதல் ஆகிறது? அஞ்செழுத்து சொல்லுதல் ஆகிறது. தேவாரத்தை சொல்லுதல் தான் ஐந்தெழுத்து. தேவாரத்துக்கும் ஐந்தெழுத்துக்கும் வேறுபாடு கிடையாது. எவ்வாறு ஐந்தெழுத்துக்கும் ஆகமத்துக்கும் வேறுபாடு இல்லை என்றால், ஐந்தெழுத்துக்கும் வேதத்துக்கும் வேறுபாடு இல்லை என்றால், ஐந்தெழுத்துக்கும் தேவாரத்திற்கும் வேறுபாடு இல்லை. எனவே தேவாரம் பாடுதல் என்பது என்ன சொன்னதற்கு சமம்? ஐந்தெழுத்து சொன்னதற்கு சமம் அப்படின்னு ஒரு சமன்பாடு பண்ணணும்ல, அதுக்கு பிரமாணம் திருவருட்பயன்லையும் கொடுக்குறேன். அதை ஞாபகம் வச்சுடுங்க. மந்திர எண்ணெல்லாம் ஞாபகம் வச்சுடுங்க. திருவருட்பயன்லையும் அதுக்கு பிரமாணம் கொடுக்குறேன். திருவருட்பயனில் 81, உண்மை விளக்கத்தில் 44. திருவருட்பயனில் தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா? தலைப்பே நம்ம பேசுனதுக்கு போதும். தலைப்பு என்ன தெரியுமா? அனைத்து நூல் பொருளும் ஐந்தெழுத்தில் அடங்கும். நான் பலமுறை சொல்லிட்டேன், நான் பேசின எந்த விஷயத்தையும் ஒரு எழுத்து கூட என்ன செய்ததில்லை, வாபஸ் பெற்றதில்லை. அதனால தான் உங்களுக்கு பிரமாணம் கொடுக்குறேன். அனைத்து நூற்பொருளும் ஐந்தெழுத்தில் அடங்கும். திருவருட்பயன் 81 என்ன சொல்லுது? அருள் நூலும் ஆரணமும் அல்லாதும் ஐந்தின் பொருள் நூல் தெரிய புகின். அருள் நூல்னா ஆகமம், ஆரணம்னா வேதம். நீங்கள் திருமுறை, நீங்கள் தேவாரத்தை ஆகமத்திலையும் சேர்க்கலாம், வேதத்திலையும் சேர்க்கலாம். புரியுதா? நம்ம அது தமிழ் மறைன்னு தானே சொல்கிறோம். அது ஆகமத்திலும் சேரும், வேதத்திலையும் சேரும். நமக்கு ஆகமமும் ஏற்புடையது, வேதமும் ஏற்புடையது. அதனால் நம்ம திருமுறையை ஆகமமாகவும் பார்க்கலாம், வேதமாகவும் பார்க்கலாம். நீங்கள் எப்படி பார்த்தாலும் திருமுறை எதில் அடங்கிடும்? ஐந்தெழுத்தில் அடங்கிடும். வேறு மாதிரி உங்களுக்கு சொல்கிறேனே, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே. 12 திருமுறை எதில் அடங்குது? ஓம் என்ற எழுத்துக்குள்ளே அடங்குது. தோ என்று முதல் சொல்லை ஆரம்பித்தார் ஞானசம்பந்தர். கடைசியில் உலகலாம் என்று சேக்கிழார் கொண்டு முடித்தார். 12 திருமுறை எதில் அடங்கிட்டு? ஓமில் அடங்கிட்டு. ஓம் விரியும் போது எதா மாறும்? ஐந்தெழுத்தாக மாறும். 12 திருமுறை முழுவதும் ஐந்தெழுத்துக்குள்ள அடங்கும். வேதம் 4 மெய்ப்பொருளாவது. ஆமாம். எனவே தேவாரம் ஓதுறதை நீங்கள் தேவாரம் ஓதுறன்னு நினைக்காதீங்க. உண்மையாக தீக்கை வாங்கி முறையாக ஓதுனீங்கன்னா அது ஐந்தெழுத்து ஓதுதல் ஆகும். ஆனால் என்ன வாங்கி? தீக்கை வாங்கி முறையாக ஓதணும். தீக்கை வாங்கி முறையாக ஓதுனா அந்த ஓதுனீங்கன்னா அது உங்களுக்கு ஐந்தெழுத்து ஓதுதலாக மாறிக்கொள்ளும். அல்லது அது ஒரு இசையாக போயிடும். பார்க்கலாம். அந்த பிரமாணத்தையும் உங்களுக்கு கொடுத்தாச்சு. இந்த அளவில் நிறைவு செய்வோம். கிடைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகளும் ஆறுதி கேட்போம். எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாய் நாளை படி நோக்கி செல்வோம். சிவாய நம.
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. மன்னுகதில்லை சொல்லுங்கள் எல்லாரும். மன்னுகதில்லை வளர்கனும் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க அண்ணனடையும் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறிதந்த பித்தர்க்கு பல்லாண்டு பொருது. பல்லாண்டு சொல்லி முடிங்க இனிமேல். சரியா? சிவாய நம, சிவாய நம. எடுத்துடுங்க.